என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒருவரும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் யார் பாக்கியவான்கள் என்ற அந்த தலைப்பின் அடியிலே செய்தியை கேட்கப் போகிறோம். கடந்த 2 வாரங்களிலே யார் பாக்கியவான்கள் என்ற தலைப்பிலே செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் யார் பாக்கியவான்கள் என்ற 3வது செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். யார் பாக்கியவான்கள்? உலகம் இன்னைக்கு யார் பாக்கியவான்னு சொல்லுது? வசதி நிறையா இருந்தாக்கா, பணம் நிறையா இருந்தா, ஆடம்பரம் நிறையா இருந்தா, காரு பங்களா இப்படி நிறையா இருந்தால் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நீங்கள் பாக்கியசாலிங்க அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. உண்மைதான். இதெல்லாம் உலகம் தருகின்ற ஆசீர்வாதங்கள், அவ்வளோதான். உலகம் கொடுக்கின்ற பாக்கியவான் என்ற ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆடம்பரமான காரியங்கள் இருந்தால் எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம் என்ன, நீங்கள் ரொம்ப பாக்கியம் பெற்றுவங்க, இவ்வளோ வசதி, இவ்வளோ வாய்ப்பு, உங்களுக்கு கவலையே இல்லைங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, நிம்மதியாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பாக்கியம் பெற்றவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்தோடு இவைகள் எல்லாம் முடிந்து போகக்கூடியது. இவைகளை அனுபவிக்கிற இந்த உடம்பு என்ன ஆகும்? இந்த மண்ணுக்குள்ளே அழிஞ்சு போய்விடும். ஆனால் பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற உண்மையான ஆசீர்வாதங்களையும் சந்தோஷங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் தான் பாக்கியவான்கள். பரலோகத்திலிருந்து டைரக்டா கடவுளே கொடுக்கிறாரு. அவர்கிட்ட தான் இந்த ஆசீர்வாதம் வருது. அதாவது சந்தோஷம், சமாதானம், இந்த பாக்கியவான் என்ற ஆசீர்வாதம் வருகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கறது இந்த உலகத்தில் யாருமே தேவையில்லை, எந்த மீடியேட்டரும் தேவையில்லை, யாருக்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கடவுளே நமக்கு நேராக கொடுக்கிறார், நேரடியாக கொடுக்கிறார். அதுதான் வேதத்தில் நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:17 வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி, அதாவது பரலோகத்திலிருந்து உண்டாக்கி ஜோதியில் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ கடவுளே இந்த பாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு? டைரக்டாக கொடுக்குறாரு. ஆனால் உலகம் கொடுக்குற பாக்கியவான் என்ற ஆசீர்வாதம் என்ன? உலக பிரகாரமான காரியங்கள். ஆனால் கடவுள் கொடுக்கிறது என்ன? பரலோகத்தின் அனுபவங்கள். பரலோகத்திலிருந்து கொடுக்குறாரு. நீதம்பா பாக்கியவான், நீதம்பா பாக்கியவான், நீதம்பா ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீதம்பா சந்தோஷத்துடைய மனுஷன். அந்த பாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை கடவுளே நமக்கு டைரக்டாக கொடுக்குறாரு. அப்போது இப்படிப்பட்ட ஆவிக்குரிய இந்த பாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை எல்லாரும் அனுபவிக்க முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. அதுலேயும் குறிப்பாக கிறிஸ்துவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், நல்லா பைபிள் படிக்கிறேன், நிறையா காணி கொடுக்குறேன், ஊழியம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், அதனால் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கணும், நான் பாக்கியவனாக்கா அதுவும் கிடையாது. இவங்களும் அந்த பாக்கியவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்கனாக்கா அதுவும் கிடையாது. அப்படின்னா வேதம் நமக்கு என்ன தெளிவாக சொல்லுகிறது? இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது பாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இது இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு காரியம், அவருடைய வாயால் சொன்ன ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 வாசித்து பாருங்கள். கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய, அதாவது இயேசுவினுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் கொஞ்சம் சொன்னாக்கா, அவருடைய
கற்பனையின்படி வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள், செய்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் அல்லது வாழ்கிறவர்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய சித்தத்தை செய்வதுதான் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். அப்போ அவருடைய கற்பனைகள்னா என்ன? அது எதை குறிக்கிறது? அவருடைய வார்த்தைகளை குறிக்கிறது. வார்த்தைகளை குறிக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கற்பனைகளை அல்லது வார்த்தைகளை கை கொள்ளுவதால் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 2:4 கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அல்லது மீட்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனையின்படி வாழ முடியும் அல்லது செய்ய முடியும். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறதுனால, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம். ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அதாவது 16ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் பிலிப் என்ற ஒரு மன்னன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய காலத்திலே வேதத்தை யாரும் வாசிக்க கூடாது, அப்படி ஒரு சட்டத்தை போட்டிருந்தான். வேத புத்தகத்தை யாரும் வீட்டில் வைத்திருக்க கூடாது, வாசிக்கும் கூடாது, அப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அந்த பகுதியிலே, அந்த தேசத்தில், ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் அங்கு பொறுப்பாக இருந்த ஒரு மேயருடைய வீட்டிலே வேத புத்தகம் இருக்கிறது, வாசிக்கிறான் என்று ஒரு தகவல் கிடைத்தது. ஆகவே என்ன செய்கிறார்கள்? அரசு அதிகாரிகள் போய் அந்த மேயர் வீட்டிலே சோதனை செய்கிறார்கள். வீடு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அங்கு ஒரு வேத புத்தகத்தை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்து இந்த வேத புத்தகத்தை இங்கே எப்படி வந்தது, யார் வாசிப்பது என்று சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறார். ஆனால் இந்த மேயரோ அல்லது மனைவியோ அந்த வீட்டில் உள்ளவர்களோ யாருமே முன் வந்து நாங்கள் தான் இந்த பைபிள் வச்சுக்கிறோம், வாசிக்கிறோன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த வீட்டிலே வேலை செய்த ஒரு வேலைக்காரி என்ற பெண் தைரியமாக முன்ன வந்து என்ன பண்ணுறான்னாக்கா, நான் தான் வேதத்தை வச்சேன், நான் தான் இந்த வேத புத்தகத்தை படிக்கிறேன், நான் தான் தினமும் வாசிக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லுகிறார். அப்போ அதை கேட்ட அந்த மேயர் என்ன பண்ணுறாரு? ஐயோ, இந்த வேலைக்காரி பெண்ணை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த பெண்ணுக்கு படிப்பறிவே கிடையாது, இந்த பெண்ணுக்கு படிக்கவே தெரியாது, இவ பொய் சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண் என்ன செய்கிறாள்? அந்த அதிகாரிகளை பார்த்து, இல்லை இல்லை, எனக்கு நன்றாக படிக்க தெரியும், வாசிக்க தெரியும், நான் தான் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறேன், படிக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக அந்த அதிகாரியிடத்தில் சொல்லுகிறார். என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்கனாக்கா, எரிகிற செங்கல் சூளையில் கட்டி போட்டு மூச்சு திணறும்படியாக அவளை கொன்று போடுகிறார்கள். எதனால? வேதத்தை படித்ததுனால மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளே படித்ததுனால மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் படி அவள் வாழ்ந்து காட்டினாள், முறுமுறுக்கல, மறுதளிக்கல. ஆகவே அவளுக்கு கிடைத்த தண்டனை என்ன?
அவளை கொன்று போடுகிறார், உயிரோடு அவள் மறிக்கிறார். இதுதாங்க சாட்சி உள்ள வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அதாவது அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆவது வசனம் வரை உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறார். அங்கு சிறு பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள், அவரை ஜெபித்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக. இதை சீசருங்க பார்க்குறாங்க, உடனே கண்டிக்கிறாங்க, கிட்ட வராதிங்க, கூட்டிட்டு போங்க, யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இயேசு அதை பார்த்து மனம் உடைந்து சிசிகளை பார்த்து சொல்கிறாரு, எம்பா அவங்கள அதட்டுறீங்க, சிறு பிள்ளைங்க என்கிட்ட வரட்டும்பா, என்கிட்ட வரட்ட விடுங்க. ஏன்னா இந்த சிறு பிள்ளைகள் தான் பரலோகத்துக்கு தகுதி உள்ள பிள்ளைகள். அவர்களை கட்டி அணைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஒரு வாலிபன் ஒருத்தன் அவர்கிட்ட வரான். யார்கிட்ட? இயேசு கிட்ட வரான். இயேசு கிட்ட வந்து வேதம் என்ன சொல்லுதுனாக்கா, அவன் அவரை பார்த்து நல்ல போதகரே, எப்படி அழைக்கிறான் பார்த்தீங்களா, நல்ல போதகரே. இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், ஏன்பா என்னை ஏம்மா நல்லவன் சொல்கிற? கடவுளை ஒரு தவிர இந்த உலகத்தில் யாருமே நல்லவை இல்லை. அவன் சொல்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? அதாவது பரலோகராஜ்யத்திற்கு நான் போனோன்னா நான் என்ன நன்மை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான். இவன் என்ன நினைக்கிறான், நன்மை செய்துட்டாக்கா, அதாவது பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது நல்லதை செய்துட்டா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு இவன் நினச்சிட்டான். அப்போது இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீ ஒரு காரியத்தை செய்யணும், உனக்கு கற்பனை எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே எவைகள் எவைகள்? அப்போ இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு என்ன சொல்கிறாரு, அந்த கற்பனை எல்லாம் சொல்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பான்னு சொல்லி அந்த கற்பனைலாம் அவங்கிட்ட சொல்கிறாரு. இப்போ அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, இப்போ என்ன சொல்கிறான், முதல்ல எவைகள் கற்பனைன்னு கேட்டுமே இதெல்லாம் சொன்ன பிறகு என்ன சொல்கிறான், இயேசுவை பார்த்து அவரை பார்த்துலாம் சொல்கிறான், இதெல்லாம் சின்ன வயசுலேயே எனக்கு தெரியுமே, எவ்வளோ கதை விட்றான் பாருங்க. அப்போ இவன் முதல்ல சொல்லிக்கணும்ல, இந்த கற்பனைலாம் எனக்கு தெரியுன்னு. கற்பனை இதெல்லாம் இவனுக்கு தெரியுது, ஆனால் எவைகள்னு கேட்குறான் பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த கற்பனைலாம் சொன்ன உடனே என்ன சொல்கிறான், இதெல்லாம் என் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு காரியம்பா, கற்பனை நல்லா தெரியுதுன்னு சொல்கிற, அப்போ என்ன பண்ணு, உங்கள்கிட்ட இருக்கிறத உன்னுடைய ஆஸ்தி எல்லாம் உன்னுடைய சம்பத்தெல்லாம் என்ன பண்ணு, வித்துட்டு என்ன பண்ணு, எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரக்கு கொடு, அதான் ஏழைகளுக்கு கொடுப்பான், ஏழைகளுக்கு கொடு. அப்போ தான் உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் நிரம்பி இருக்கும்பா. அப்போ பின்னால் என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார், பின்பற்றி வான்னு சொல்கிறான். உனக்கு இருக்கிறத எல்லாத்தையும் விட்டு அவன் சொல்கிறார், ஆண்டவரே இதெல்லாம் நீ கற்பனை எல்லாம் தெரியுன்றப்பா, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குதுப்பா, ஒரு குறைவு. குறை இல்லை, குறைன்னா தப்பு, குறைவுன்னா அவன் செய்ய வேண்டியது. ஒரு குறைவு இருக்குதா, என்ன குறைவு? அவன் கேட்குறான், என்ன ஆண்டவரே என்ன குறைவு என்கிட்ட இருக்குது? கற்பனைலாம் எனக்கு தெரியுமே, இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்குது? இயேசு சொல்கிறாரு, உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, அப்போது உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் உண்டா இருக்கும். பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணி வாப்பா, என்னை பின்பற்றி வா, எல்லாத்தையும் வித்துடு, ஏழைகளுக்கு கொடுத்துரு, அப்புறம் என்னை பின்பற்றி வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால்
அவன் மனமுடைந்து மனமடிவடைந்து அவன் போயிட்டான். திரும்பி போயிடுறான் பாருங்க. ஆனா அவனுக்கு என்ன ஆசை? பரலோக ராஜ்யம் வேணும், நித்திய ஜீவன் வேண்டும். அதுதான் அவனுக்கு ஆசை. கற்பனை எல்லாம் தெரியுது, ஆனா அதன்படி அவன் வாழ விரும்பல. வார்த்தை தெரியுது, அதை கைக்குள்ள அவனால முடியல. என்ன கற்பனை சொல்லுது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயகன்னு அவனுக்கு தெரியுது. ஆனா தரித்திரருக்கு பணத்தை கொடுக்க விரும்பல. அவன் தரித்திரருக்கு உதவி செய்ய முன் வரல. அப்படின்னா மற்றவர்கிட்ட அன்பு காட்ட அவனால முடியல. அதனால அவனுக்கு உதவி செய்ய மனம் இல்லை. கற்பனை தெரியுது, அதன்படி வாழ முடியல. ஏழை தெரியுது, பிறன்னு தெரியுது, அன்பு காட்ட முடியல. ஆனா இவனுக்கு கற்பனை தெரியுதுன்னு சொல்றான். வாழ முடியல, செய்ய முடியல, பின்பற்ற முடியல. அப்ப ஏழைகளுக்கு அவனுக்கு உதவி செய்ய அவனுக்கு மனம் இல்லை. அவன் யாரு? ஆஸ்தி உள்ளவன், பணக்காரன், செல்வமுடையவன். மனம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு அவனுக்கு மனதில்லை, விருப்பம் இல்லை. அவனுடைய விருப்பம் அல்ல என்ன, அவனுடைய ஆஸ்தி அல்ல என்ன, அவனுடைய எண்ணம் அல்ல என்ன, எனக்கு பரலோக ராஜ்யம் வேணும், ஆஸ்தியும் வேண்டும், இந்த உலக சம்பத்தும் எனக்கு வேண்டும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு. இவனுக்கு உலக பிரகாரமான ஆஸ்தியும் வேணும், செல்வமும் வேணும், பணமும் வேணும், அதே நேரத்தில் நித்திய ஜீவனும் வேண்டும். இது முடியுமா? முடியவே முடியாது. ஆகவேதான் இயேசு சொன்னாரு, எதனா ஒன்று செய்ப்பா, நீ கற்பனை தெரியும்னு சொல்ற, அப்ப என்ன பண்ணு, உனக்கு உண்டான விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அப்புறம் ஏன் பின்னால வாப்பா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அதையும் நம்பல. இவன் பணத்தையும் நம்புறான். ஆனா ஆசை என்ன? நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். அப்ப இதை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா அவன் ஆண்டுடைய கற்பனைகள் படி வாழணும், செய்யணும். அதை செய்ய இவனுக்கு இஷ்டம் இல்லை, வாழ விருப்பம் இல்லை. இதை பெற்றுக்கொள்ள ஆசை. முடியுமா? முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அவனுக்கு செல்வத்தின் மீது ஆசை, சொத்தின் மீது ஆசை, உலக பணத்தின் மீது ஆசை, அதெல்லாம் அழியக்கூடியது. ஆனால் என்றென்றும் அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாத போயிடுச்சு. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இதேப்பட்ட நிலைமையில அனைவரத்தில் பார்க்கிறோம். எனக்கு உலகமோ ஓணுங்க, எனக்கு கடவுளோ ஓணுங்க, இது நடக்காத ஒரு காரியம். எதனா ஒண்ணுதான் செய்யணும். இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்ம முற்றிலுமாய் வெறுக்கணுங்க. இயேசு அதான் சொல்றாரு, தன்னை முற்றிலுமாய் வெறுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பாய் சிலுவை சுமந்து போகிறவன் தான் அவருடைய கற்பனைப்படி செய்ய முடியும், வாழ முடியும். அப்போதுதான் ஆண்டவர் பாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே பக்தனாகிய தாவீது குறித்து வாசிக்கிறோம். தாவீது 1ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்றார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தாவீது அந்த வார்த்தைகளை வாசித்தது மட்டுமல்ல, அதன்படி வாழ்ந்து காட்டினார். ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார், செய்து காட்டினார், சாட்சியாக இருந்தார். ஆகவேதான் இயேசு தாவீதை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. சாட்சி என்ன சொல்றாரு? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்.
ஏன்? அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சாட்சி பார்த்தீங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகள், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆகவேதான் இயேசு சொல்றார் மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிவதில்லை என்று சொன்னார். ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழியாதுங்க, ஒரு நாள் ஒழியாது. ஆகவேதான் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அப்படி வாழும்போது தான், செய்யும் போது தான் ஆண்டவர் நமக்கு இந்த பாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:16 சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், சாப்பிட்டேன். அப்படின்னா அந்த வார்த்தை மீது எரேமியாக்கு எவ்வளவு ஒரு ஆசை, எவ்வளவு ஒரு தாகம், வாஞ்ச. சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைச்ச உடனே அதை நான் சாப்பிட்டேன் ஆண்டவர், உட்கொண்டேன். உங்களுடைய வார்த்தைகள் ஏன்னா உங்களுடைய வார்த்தையில் எனக்கு எப்படி இருந்ததுன்னா சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. எரேமியா சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைச்சது, அதை நான் சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டேன் தெரியுமா? அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, என் இருதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதுதான் எனக்கு விருப்பம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில நீங்க ஆராய்ந்து பாருங்கள். நாம் வேதத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 17:8 இயேசு என்ன சொல்றாரு தெரியுங்களா? பிதாவை பார்த்து, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு நீ யாரு? அந்த நேரத்தில் சீசர்களுக்கு, இன்றைக்கு நமக்கு. இயேசு சொல்றாரு பாருங்க, பிதாவே என் தகப்பனே, நீர் எனக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தீரோ, என்னென்ன சொன்னீரோ, அவைகளை நான் கை கொண்டது மட்டுமல்ல, அவைகளை இவர்களுக்கு கொடுத்தேன், அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பிதாவுடைய வார்த்தைகளை எவ்வளவாய் நேசித்து அதை கை கொண்டு வாழ்ந்தார். அது மாத்திரம் இல்லை, மறுபடியும் இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 17:14 அதே வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவம் உள்ளது பாருங்க, எவ்வளவு இன்பமானது. தாவீது சொல்றார் பாருங்க, உம்முடைய வேதத்தை நான் மறவேன், உம்முடைய வேதத்திலே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியாது என் கண்களை திறந்தரலும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மை பரிசோதித்து பார்ப்போம், நாம் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நிறைய பேரை கேட்டிங்கனாக்கா, என்னங்க இன்னைக்கு பைபிள் படிச்சிங்களா, வார்த்தைகளை படிச்சிங்களா? இல்லை பிரதர், டைம் இல்லை பிரதர். ஆனால் படித்தேன் பிரதர். எப்படி படிச்சிங்க? கேலண்டர் இருக்குல்ல, கேலண்டர் மாட்டிருப்பாங்கல்ல செவத்தில், அதில் இன்னைக்கு என்ன மார்ச் மாதம் 1ஆம் தேதி, இன்னைக்கு என்ன வசனம், அதை படிச்சுட்டேன் பிரதர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர் என்ன பண்ணார்? வேதத்தை வாசித்துட்டார், வார்த்தைகளை வாசித்தார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை பிரியமானவர்களே, இல்லை. கருத்தாய் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். எவ்வளோ நேரம் நாம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம், இடம் கொடுக்கிறோம். அதாங்க முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அதன்படி செய்கிறோம், அதன்படி வாழ்கிறோம், சாட்சியா இருக்கிறோம், ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறான். அங்கு அவன் சோதிக்கிறான். முதல் சோதனை என்ன? இயேசு பார்த்து சொல்ற, ரொம்ப பசியா இருக்கிறீங்களே, ரொம்ப பச்சையா இருக்கிறீங்க, உமக்கு எல்லாம் வல்லமை உண்டு, இந்த பாருங்க கீழே இந்த கல்லெல்லாம் இருக்குது இல்லை, இந்த கல்லை பார்த்து சொல்லுங்க அப்பம் ஆகுன்னு.
அது அப்பமமாகும், நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ தந்திரமாக வார்த்தை வச்சு இயேசுவை அவன் மடக்குகிறான். இயேசு சொன்னார், எப்பா மனுஷன் அப்பத்தால வாயில இல்லைப்பா, அப்படி வாய்ந்து பிறப்பு ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கல் அப்பமாயிட்டா இது எனக்கு போதுமானது இல்லைப்பா, நான் பிதாவுடைய வார்த்தையை வாசித்தேன்னா அது எனக்கு அப்பமா மாறிவிடும், அதனால் நான் பிழைப்பேன். அப்போ ஏற்று கருத்து அவன் எந்த வார்த்தை உபயோகித்தானோ அந்த வேத புத்திரந்து வார்த்தையினாலே சொல்லி பிசாசை தோற்று போக பண்ணினார். 3 சோதனை. மேலிருந்து குதிங்க, ஏன்னா நீங்க குதிக்கும் போது தேவ தூதர் தாங்கிக் கொள்வாங்க வசனம் இருக்குதுன்னு சொல்றான். அது ஆண்டவராக ஏற்று கருத்து வார்த்தையின் மூலமாக அவனை தோற்கடிக்கிறார். 3 சோதனை. 3 சோதனைகளையும் ஏற்று எப்படி ஜெபித்தார், எப்படி வெற்றி கொண்டார்? தேவனுடைய வார்த்தையினால், வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தையினால் அவர் ஜெயித்தார், வெற்றி சிறந்தார், பிசாசை தோற்கடித்தார். என் அன்பு சகோதரர் சகோதரிகளை, இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகள் மிக 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 முக்கியம். அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அந்த வார்த்தையை வாசிக்கிறது மட்டும் இல்லைங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு 10 அதிகாரம் வாசித்து என்ன பயனை கேட்டு பாருங்க, என்ன படிச்சிங்க, அதான் ஞாபகம் இல்லைங்க. இல்லை, அது ஒரு பாட புஸ்தகம் மாதிரி படிக்கிற ஒரு அனுபவம் அல்ல. அது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தைகள். அதை மிகுந்த தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட நாம் படிக்க வேண்டும். அந்த வார்த்தை மீது ஒரு ஆசை இருக்கணுங்க, ஒரு தாகம் இருக்கணும். தாவீது சொல்றார் பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையின் மீது தாவீதுக்கு அவ்வளோ ஆசை, தாகம், வாஞ்ச, விருப்பம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை மீது நமக்கு பிரியம் இருக்கிறதா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதனால பாக்கியவான்களாக மாற முடியாது, பாக்கியசாலிகளாக மாறவே முடியாது. அவைகள் இந்த உலகத்தோடு கூட அழிந்து ஒழிந்து போகும். ஆனால் என்றென்றும் நித்தியமாய் நம்மை வாழ வைக்கக்கூடிய அந்த பாக்கியவான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுள் விரும்புகிற காரியம் என்ன? அவருடைய வார்த்தையின்படி நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும், வாழ வேண்டும், சாட்சியாய் இருக்க வேண்டும். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், பரிசோதித்து பார்ப்போம். நாம் எந்த அளவிற்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையின் மீது நாம் பிரியமாக இருக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தை மீது நாம் வாஞ்சியாக இருக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தை நாம் எப்படி நாம் தேடி தேடி வாசித்து நாம் தியானிக்கிறோம். நாளொன்று வரும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம் இந்த உலகத்தில் வரும். வார்த்தைகள் சொல்லுகிறது, கடவுள் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க கூடாதபடிக்கு, வேத புத்தகத்தை தேட முடியாதபடிக்கு கொடிய பஞ்சம் வரும் என்று சொல்லி, அப்போது நாம் என்ன செய்ய முடியும்? ஆகவேதான் அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து 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 தியானித்து நம்முடைய இருதயத்தை அவருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும் போது அவைகளை நாம் அப்படியே வாசித்து சொல்லி சொல்லி நாம் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்றை மட்டும் மறந்து போகவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உலக ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கை மட்டுமல்ல. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேடி 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 அவருடைய வார்த்தைகளை தேடி தேடி அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து சாட்சியாய் வாழ்வதுதான் அவருக்கு ஏற்ற பிரியமான வாழ்க்கை. அப்போதுதான் அவரும் நம் மீது பிரியப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாக்கியவான்களாக மாற்றுவார், பல்லோர் ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவார். கவலைப்படாதீர்கள்,
கடவுளை ஒவ்வொரு நாளும் தேடுவோம். ஒவ்வொரு நாள் அவரை சந்தோஷத்தோடு தேடுவோம். வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி செய்வோம், வாழ்வோம். அப்போது இந்த பாக்கியவானின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பல்லுராயத்தை தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற முடியும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.